வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ்பாட் 2 மச் படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. அவங்க என்ன ஆளுங்க? நம்ம ஆளுங்க தான். பார்த்தாலே தெரியுது. பார்த்தாலே எப்படி தெரியும்? பின்னாடி வாழலாம்ல. அப்ப நம்ம ஆளுங்க தானே. ஆரம்பிக்கலாமா? ஹலோ. யோ, யாரியா நீ? விஜயகாந்த் ஜெயந்தி அம்மா கால் பண்ணி வெறுப்பேத்திட்டு இருக்க. போன் வையா. விஜயகாந்த் ஜெயந்தியா? விஜயகாந்த் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் சிவகார்த்திகேயனும் எதிர்க்கட்சி தலைவர் விஜய் சேதுபதியாரும் விஜயகாந்த் சிலைக்கு மாலை அணிவித்தனர். நான் எவ்வளவு முக்கியமா பேசிட்டு இருக்கேன், நீ தூங்கிட்டு இருக்க? சாரி மச்சான், எனக்கு கதை பிடிக்கலன்னா நான் தூங்கிடுவேன்டா. வரலாற்றிலேயே முதல் முறையா தாதாவும் ராசாவும் ஒன்னா சேர்ந்து படம் நடிக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? வானமும் பூமி சேர்ந்தா எப்படி இருக்கும்? எரிமலையும் சூறாவளியும் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு லீவ் கொடுக்காத. உன் வேலையும் வேணாம், உன் போனஸும் வேணாம், உன் பொங்கச்சோரம் வேணாம், உன் புளியோதரையும் வேணாம். I'd like to sleep with you. ராசாடா அவர் இந்த வயசுலயும் பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, சண்டை போடுறாரு, போடுறாரு, உழைக்கிறாரு. ஒன்னால ஒரு தண்ணி ஜக்க கூட ஒழுங்கா தூக்க முடியல. நீ எல்லாம் அவரை பத்தி பேசலாமா? I'd like to have sex with you. ஆரம்பத்திலேயே டோசேஜ் கொஞ்சம் தூக்கல. பாட்டு இல்ல, கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கும். அப்புறம் என்னாச்சு? வயசான சும்மா கும்முன்னு இருக்கிற ஒரு ஹீரோ. பிரியா பவானி சங்கர் மாதிரி ஒரு ஹீரோயின். ஐயோ, அப்ப வேற யாரையும் மாத்தி நினைச்சிட்டு போல இருக்கே. 2 பேரும் லவ் பண்றீங்க. ஒருவேளை விஎஸ்எஃப் மாதிரி ட்ரூலவா இருக்குமோ? மயிரிட்டுள்ளோம். அவளுக்கு என்னையும் முடிச்சிருக்கா, உங்க பையனும் முடிச்சிருக்கான். 3 பேர் சேர்ந்து லிவிங் டுகெதர்ல இருக்கலாம்னு கேட்கறான். பொம்பளை பிள்ளையாருன்னு அப்ப விரல் நீட்டினா விரல் காட்டுறது சீப்பாக்கும். உனக்கு டிங்க் ஓகேவா? டிங்கா அப்படின்னா Dual income and no kids. Till we get into a loving relationship. அப்படின்னு பொம்பளை பிள்ளைங்கிறது கடவுள் கொடுக்குற சொத்தியா? அப்படின்னா குளிர்காலத்துக்கு மட்டும் இப்போ குளிருது, மழை பெய்யுது, அப்படியே கடல் பண்ணிட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்தா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும். ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு. ஒரு படம் பதில்களை மட்டும்தான் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. நல்ல கேள்விகளை எழுப்பினா கூட போதும் தானே. 2026 செலக்ஷன்ல தளபதி ஜெயிச்சாரா இல்லையா? நாங்க மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான பேர் இந்த ஒரு முடிவுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. 2050லயும் தோனி ரிட்டையர் ஆகலையா? சில பேருக்கு சில விஷயங்களை சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும். ஐயோ அங்கிள், பூமர் அங்கிள். சின்ன வயசுல இருந்து அவருக்கு ரசிகனா இருந்திருக்கு. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை பண்றோம். எல்லா டைரக்டரையும் கூட்டு படத்தை போட்டு காட்டுறோம். படம் சூப்பரா இருக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வைக்கிறோம். மக்களை ஏமாத்தி ஸ்கேம் பண்றோம். சொல்லுங்க கதிர், இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? அடுத்த வைரல் நியூஸ் வரவெல்லாம் அர்த்தம் வயிற்றுல கொட்டிக்கிறது தான் நம்மளுக்கு வேலையா? நல்லா இருக்கு. ட்ரெய்லர் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பயங்கரமாக போகுது. பார்ட் 1 வந்து ஒரு 4 கதையை பேஸ் பண்ண ஒரு படம். 4 கதையை வந்து பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக ஹாட்ஸ்பாட் பார்ட் 1 வந்து இருந்தது. அதே மாதிரி இதுவும் 4 கதைக்கு மேலே இருக்குன்ற மாதிரி தெரியுது பார்க்கும்போது. பார்ப்போம், நல்லா இருக்குது. ட்ரெய்லர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து அதில் வர 4 கதையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. எல்லாமே கருத்தை வந்து கரெக்டாக பேசினா என்ன தப்புன்ற மாதிரி இப்படியும் பேசலான்ற மாதிரி தான் டைரக்டர் பேசியிருப்பார். இப்போது இந்த படம் என்ன பேச போகுதுன்னு தெரியல, எப்படி பேச போகுதுன்னு தெரியல. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.